நெக்ஸ்ட் தேர்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெண்டர் ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அசைன்ட் இன் ஸ்கூல்ஸ் அண்ட் கிளாஸ் ரூம்ஸ். ஒரு ஸ்கூலோ ஒரு கிளாஸ் ரூம்லோ அதில் வந்து இந்த ஜெண்டர் வந்து இந்த ரோலெல்லாம் ப்ளே பண்ணணும், இந்த ஜெண்டர் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக வந்து கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்னால் நீ இந்த வேலையெல்லாம் பண்ணிவிடு அப்படின்வாங்க. பாய்ஸ்னால் இந்தந்த வேலையெல்லாம் டெஸ்க்கு தூக்கி போடுங்க, இதெல்லாமே பாய்ஸுக்கு கொடுக்கறது. இந்த மாதிரி ஜெண்டர் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி தனியாக வந்து பிரித்து கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸாக கொடுக்குறாங்க. ஸோ இதை பற்றி என்ன எழுத போகிறாங்க அப்படின்னா, ஜென்ரலி கேர்ள்ஸ் பெர்ஃபார்ம் மோர் ஒர்க் தேன் பாய்ஸ் இன்சைட் த ஸ்கூல். ஸ்கூலுக்குள்ளார பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸை விட பாய்ஸை விட கேர்ள்ஸ் தான் வந்து அதிக வேலைகள் செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து இப்போவும் நடக்கிறது. ஓகே, ரிசர்ச் ஸ்டடீஸ் இண்டிகேட் தட் டீச்சர்ஸ் ட்ரீட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் டிஃப்ரெண்ட்லி. ஒரு ரிசர்ச் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீச்சர்ஸ் தான் என்ன பண்ணுறாங்க, பாய்ஸையும் கேர்ள்ஸையும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ டீச்சர்ஸ் தான் வந்து டெஸ்க்கை வந்து பாய்ஸ் மட்டும் தான் எடுத்து போடணும்னு சொல்கிறாங்க, ஏன் கேர்ள்ஸ் எடுத்துகிட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுற மாதிரி தான். இட் ஹாஸ் பீன் ஃபார்ம்ட் from research studies that teachers easily identify boys and pay more attention on them. என்ன ஒரு ஆராய்ச்சியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it has been found. ஓகே, என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, டீச்சர்ஸ் வந்து ஈஸியாக வந்து யாரை தான் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, பாய்ஸ் தான். அவங்களுக்கு தான் வந்து அட்டென்ஷனும் ரொம்ப அதிகமாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. டியூ டு திஸ், இதன் காரணமாக பாய்ஸ் திங்க் தெம்செல்ஸ் ஆஸ் மோர் ரெஸ்பெக்டட் அண்ட் வென்ச்சர் டு டேக் ரிஸ்கி ஒர்க். ஸோ அதனால் பாய்ஸை கூப்பிட்றதுனால அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, நான் தான் வந்து பெரிய ஆள், நான் தான் வந்து என்னால் மட்டும்தான் இந்த ரிஸ்க்கான வேலைகளெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறத அவங்க வந்து அந்த பாய்ஸ் வந்து அஷ்யூம் பண்ணிக்கிறாங்க. ஆன் த அதர் ஹேண்ட், கேர்ள்ஸ் ஃபீல் that much is not expected and hence do not come forward with confidence to express their views and unlike boys. ஸோ அதனால் கேர்ள்ஸ் என்ன பண்ணிக்கிறாங்க, நம்ம அவ்வளோக்கா தேவையில்லைப்பா இந்த இடத்துல, அவ்வளோக்கா நம்மளை எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, அதனால் நம்ம என்ன பண்ண வேணாம், தேவையில்லாமல் போய் எதுலேயும் நம்ம வந்து நம்மளோட வியூஸ் கருத்துக்களை சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாய்ஸ் மாதிரி பாய்ஸ் அளவுக்கு இருக்க மாட்டாங்க கேர்ள்ஸ் வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஜென்ரலி கேர்ள்ஸ் அண்டர்டேக் ஒர்க், என்ன மாதிரியான ஒர்க் எல்லாம் கேர்ள்ஸ் வந்து அண்டர்டேக் பண்ணுவாங்க நம்ம காலேஜஸ்லேயோ ஸ்கூல்ஸ்லேயோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்டன் மெயின்டைன் பண்ணுறது, அப்புறம் கீப்பிங் கிளாஸ் ரூம் நீட் அண்ட் டைடி, அந்த கூட்டுற வேலை, அந்த டெஸ்க்கு எல்லாம் வந்து நீட்டாக இருக்கதா அந்த வேலை, அப்புறம் புக்ஸ் எல்லாம் அடுக்கிற வேலை, இந்த மாதிரி நோட் புக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ஒர்க்கு, இது எல்லாமே கேர்ள்ஸ் வந்து அண்டர்டேக் பண்ணுற ஒர்க்கு. மேல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்வால்வ், மேல் ஸ்டூடெண்ட்ஸ் என்னதுக்கெலாம் வந்து வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷிஃப்டிங் பண்ணுறதுக்காக, லிஃப்டிங் வெயிட், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ், ரிக்ளைமிங் த லேண்ட், ஒர்க்கிங் இன் ஃபார்ம், பெயிண்டிங், ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸெட்ரா which require more physical labor and power. ஸோ மோர் ஃபிசிக்கல் லேபர் ஒர்க் எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் மேல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஷிஃப்டிங்க்குனா டெஸ்க்கை தூக்கி அங்கே போட, அந்த கிளாஸ் ரூம்லேருந்து இந்த கிளாஸ் ரூமுக்கு எடுத்துகிட்டு வா, அந்த மாதிரி கொண்டு வரதெல்லாம். லிஃப்டிங் வெயிட், அது மாதிரி அதிகமான வெயிட் உள்ள ஜாமான்கள்லாம் இவங்களோட பொறுப்பில் போயிடும், மேல் ஸ்டூடெண்ட்ஸோட பொறுப்பில். அது மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஃபார்ம் ஒர்க்கு, இந்த மாதிரி பெயிண்டிங், ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி ஃபிசிக்கல் சம்மந்தப்பட்ட ஒர்க் எல்லாமே பாய்ஸ் மட்டும்தான் எடுத்துப்பாங்க. Whatever may be the curriculum, if girls are not encouraged to participate in classroom interactions and boys are not permitted to dominate the classroom interactions, it will not facilitate achieving gender equality. இந்த மாதிரி என்ன மாதிரியாக இருக்கட்டும் கரிக்குலம், எந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, கேர்ள்ஸ் வந்து என்றைக்கு வந்து ஒரு கிளாஸ் ரூம் இன்ட்ராக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணப்படாமல் பாய்ஸ் வந்து டாமினேட் பண்ணி அவங்களே எல்லாத்தையும் வந்து இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அங்கே வந்து என்னவே இருக்காது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டியே இருக்காது அப்படிங்கிறதான். The reason for boys to participate more in classroom interactions is that they draw the attention of the teacher more towards them by involving themselves in positive as well as negative acts. Example, speaking loudly.
பாய்ஸோட வாய்ஸ் பார்த்திங்கன்னா லவுடராக இருக்கும் இல்லையா. ஸோ ஏன் வந்து பாய்ஸ் வந்து எப்பொழுதும் இந்த கிளாஸ் ரூம் இன்ட்ராக்ஷன்ஸில் அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் டீச்சரோடைய அட்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையும் அவங்க வாங்கிடுவாங்க. அட்டென்ஷன்ஸ்லாம் என்ன கவனத்தெல்லாம் ஏன் எப்படி வாங்குறாங்க அப்படின்னா, ஒன்று பாசிட்டிவாக வாங்குவாங்க, ஆன்சர் சொல்லி வாங்குவாங்க. இன்னொன்று நெகட்டிவாக சத்தம் போட்டு இந்த மாதிரி கூட பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சத்தமாக கத்தி அவங்களோட பதிலை சொல்லி அவங்க அட்டென்ஷனை சீக் பண்ணி டீச்சரை வந்து எப்படியாவது வாய்ஸ் சைட் பார்க்குற மாதிரி வச்சுருவாங்க. அதனால் அவங்க தான் இன்ட்ராக்ஷன்ஸில் அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. பாய்ஸ் ஆஃப் ஆல் ஏஜஸ் கெட் மோர் அப்ரிஷியேஷன் அண்ட் அட்டென்ஷன் தேன் கேர்ள்ஸ் ஃப்ரம் டீச்சர்ஸ் போத் செக்ஸஸ். ஓகே, டீச்சர்ஸாக இருக்கிற போத் செக்ஸஸ், 2 ஜெண்டர், அது மேல் டீச்சராக இருக்கலாம், ஃபீமேல் டீச்சராக இருக்கலாம், 2 டீச்சருமே வந்து யாருக்கு ரொம்ப அதிகமாக அப்ரிஷியேஷன் கொடுக்குறாங்க, அட்டென்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து பாய்ஸ்க்கு தான். அது கேர்ள்ஸ்க்கு கம்பேர் பண்ணும்போது பாய்ஸ்க்கு தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான மேஜர் ரீசன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் கேர்ள்ஸ் டு ஹாவ் லோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் தெம்செல்ஸ், அவங்களுக்கு அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றத அவங்களே இது பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. portraying them as inferior to boys in textbooks, gender bias found in curriculum and examination related materials, the physical facilities provided and operational space made available for them being low in class. என்னென்னா அவங்கள இன்ஃபீரியராக கொண்டு காமிக்கிறது பாய்ஸை விட டெக்ஸ்ட் புக்ஸில் அந்த மாதிரி கொண்டு வரதுனாலையும், அப்புறம் ஜெண்டர் பயாஸ் வந்து கரிக்குலம்லேயே இருக்குது. பார்த்திங்கன்னா அதான் நியூஸ் பேப்பர் படிக்கிறது இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. யார் படிப்பா, மேல் படிப்பாங்க, ஃபீமேல் வந்து டீ காஃபி போடுவாங்க அந்த மாதிரி. அதுமாதிரி எக்ஸாமினேஷன் ரிலேட்டட் மெட்டீரியல்ஸாக இருந்தாலும் அதுங்க ஜெண்டர் பயாஸ் இருக்குது. த ஃபிசிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைடட் அண்ட் ஆப்ரேஷனல் ஸ்பேஸ் மேட் அவைலபிள் ஃபார் தெம் பீயிங் லோ இன் ஸ்கூல்ஸ். அவங்களுக்குன்னு ஒரு தனியான ஃபிசிக்கல் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா அவங்க லோவாக இருக்கும்போது அவங்களுக்கு கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கு, இதெல்லாம் கூட அதுக்கு காரணம் அப்படின்றாங்க. த சக்ஸஸ் ஆஃப் த கரிக்குலம் டிபெண்ட்ஸ் மோஸ்ட்லி ஆன் த டீச்சர்ஸ் ஹூ இம்ப்ளிமெண்ட் இட். இதெல்லாம் வந்து இவங்க நல்ல டீச்சர்ஸால் மாத்திரம்தான் இது நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஜெண்டர் பயாஸை எடுக்க முடியும், ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை கொண்டு வர முடியும் கரிக்குலமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மெஷர்மெண்ட், 4th டாபிக், மெஷர்மெண்ட் ஆஃப் ஜெண்டர் ஐடென்டிட்டி. ஜெண்டர் ஐடென்டிட்டிக்கு மெஷர்மெண்ட் இருக்குது, அளவீடு இருக்குது தான். ஏர்லி ஜெண்டர் ரிசர்ச் ஹைப்போதசைஸ்ட் எ சிங்கிள் பைபோலார் டைமென்ஷன் ஆஃப் மேஸ்குலினிட்டி ஃபெமினிட்டி. இந்த ஜெண்டர் ஐடென்டிட்டி அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஃபெமினிட்டி அண்ட் மேஸ்குலினிட்டி இவங்களுக்குன்னா இந்த இது அப்படிங்கிறது தான். ஒன் டைமென்ஷனல் மாடல் வேர் சேலஞ்ச்ட் as the stereotypes of society changed, which led to the development of a 2-dimensional gender identity model. ஓகே, ஒரு டைமென்ஷனல் மாடல் இருந்துச்சு. எதுக்கு அப்படின்னா ஜெண்டர் ஸ்டீரியோடைப்புக்காக சொசைட்டி வந்து சேஞ்ச் ஆகும்போது இங்கே வந்து 2 டைமென்ஷனலில் கொடுத்துருக்குறாங்க. அதாவது மேஸ்குலினிட்டி அண்ட் ஃபெமினிட்டி ரெண்டுத்தையும் சேர்த்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாடலில் என்ன சொல்கிறாங்க, மேஸ்குலினிட்டி அண்ட் ஃபெமினிட்டி வேர் கன்செப்ஷுவலைஸ்ட் ஆஸ் 2 செப்பரேட் அண்ட் ஆர்த்தோகனல் டைமென்ஷன்ஸ். ரெண்டுமே வந்து 2 தனிப்பட்ட ஒரு டைமென்ஷன்ஸில் இருக்குது, கான்செப்டில் இருக்குது. கோஎக்ஸிஸ்டிங் இன் வேரியிங் டிகிரீஸ் வித்தின் அன் இண்டிவிஜுவல். 2 instruments incorporating the multi-dimensional nature of masculinity and femininity have dominated gender identity research. 2 இன்ஸ்ட்ருமெண்ட் 2 இதையும் இன்கார்பரேட் பண்ணும்போது மல்டி டைமென்ஷனலில் பார்த்தீங்கன்னா ஃபெமினிட்டி மேஸ்குலினிட்டி ரெண்டுமே வந்து ஜெண்டர் ஐடென்டிட்டியை டாமினேட் பண்ணுது அப்படிங்கிறதான். பெம்செக்ஸ் ரோல் இன்வென்ட்ரி, அதாவது பிஎஸ்ஆர்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து டெவலப்ட் பை த அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட் சாண்ட்ரா எல் பெம் இன் 1974 இதை வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. தென் த பர்சனல் ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் கொஸ்டின் ஆர் PAQ இதை வச்சு அவங்க கொண்டு வராங்க. எப்படின்னா இந்த பிஎஸ்ஆர்ஐ இருக்கு இல்லையா, பெம்செக்ஸ் ரோல் இன்வென்ட்ரி, இதை வச்சு மெஷர் பண்ணுறாங்க. மேஸ்குலினிட்டி அப்படின்னா அதுக்கு என்ன ஜெண்டர் ரோல், ஃபெமினிட்டி அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஜெண்டர் ரோல். இட் அசஸ் ஹவு பீப்புள் ஐடென்டிஃபை தெம்செல்ஸ் சைக்காலஜிக்கலாக ஒரு மனிதர்கள் எப்படி வந்து தன்னை இந்த ஜெண்டர் தான் அப்படின்னு அடையாளம் கண்டுக்கிறாங்க அப்படிங்கிறது தான். சாண்ட்ரா பெம்ஸ் கோல் ஆஃப் தி BSRI வாஸ் டு எக்ஸாமின் சைக்காலஜிக்கல் ஆண்ட்ரோகனி
and provide empirical evidence to show the advantage of shared masculine and feminine personality versus a sex-typed categorization. ஸோ இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் அனாலஜிக்கு தான், ஓகேவா. சைக்காலஜிக்கலி எப்படி வந்து இவங்க இருக்காங்க அப்படிங்கிறத அவங்களே பரிச்சித்து பார்த்துக்கிறதுக்காக இதில் வந்து ஒரு அட்வான்ஸ்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறாங்க. மேஸ்குலைன் ஃபெமினைனோடைய பர்சனாலிட்டி என்ன அப்படிங்கிறத இதை கேட்டகரைஸ் பண்ணி காட்டும் அப்படிங்கிறதான். இந்த டெஸ்ட்டு வந்து ஒரு 60 பேர்கிட்ட 60 டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி உள்ள மனிதர்கள்ட்ட இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. which participant rate themselves based on 7 point. ஓகே, 7 பாயிண்ட்டில் அவங்க வந்து எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார் 5 ஸ்டார் கொடுத்தா வந்து கூகுள் மேப்ஸில் கரெக்டாக கொண்டு போகிறாங்க, 1 ஸ்டார் கொடுத்தா ஃபெயிலு, அந்த மாதிரி இவங்க 7 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அந்த ஸ்கேல்ஸில். அதை வச்சு அவங்களோட பர்சனாலிட்டியை வந்து செக் பண்ணியிருக்காங்க ஒரு 60 பேர் மத்தியில். ட்ரைட்ஸ் ஆர் ஈவன்லி டிஸ்பர்ஸ்ட். ஓகே, அந்த ஈவனாக கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும், அந்த 60 பேருக்குமே ஈவனாக கொடுத்துருக்காங்க. 20 பேர் வந்து யாருன்னா மேஸ்குலைன், 20 பேர் ஃபெமினைன் அண்ட் 20 ஃபில்லர் ட்ரைட்ஸ். இது எல்லாமே கொடுத்து அவங்கள ஃபில்லப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆல் ட்ரைட்ஸ் இந்த பிஎஸ்ஆர்ஐ ஆர் பாசிட்டிவ்லி valued personality aspects. One can get a maximum score of 140. 140ங்கிறது மேக்ஸிமம் ஸ்கோர், மினிமம் ஸ்கோர்ன்றது 20. இந்த masculinity item scores above 80 he possess masculinity. 80க்கு மேலே இருந்தால் அவங்க வந்து மேஸ்குலைனா. 40 அப்படின்னும் போது லோ லெவல். ஸோ லோ லெவல் மேஸ்குலைனிட்டி அப்படின்னா அதாவது இவங்க ஆணாதிக்கம் உள்ள மனுஷங்க அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிச்சிக்கிறாங்க அப்படின்னா ஒரு கொஸ்டினார் மாதிரி கொடுத்து அந்த கொஸ்டினாரை அவங்க ஃபில்லப் பண்ண சொல்கிறாங்க. ஃபில்லப் பண்ண சொல்லும்போது ஒய்ஃபு தான் துவைக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டுகிட்டே இருக்காங்க. பெண்ணுன்னா இப்படி தான் இருக்கணும், பெண்ணுனா அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு 80% இருந்துச்சு அப்படின்னா அவங்க ரொம்ப மேஸ்குலைன் அப்படின்னும், 40 இருந்துச்சு அப்படின்னா லோ லெவல் மாஸ்குலைன் அப்படிங்கிறதும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த சேம் வே நேச்சர் ஆஃப் ஃபெமினிட்டி வில் ஆல்சோ பி அசஸ்ட். அதே மாதிரி இது மேஸ்குலைனா அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஃபெமினைனும் இருக்காங்க இல்லையா, நான் தான் பெண்ணுன்னா தான் உயர்ந்தவள், பெண்ணுனா அது அப்படின்னு சொல்லி கொண்டு போகிறேன், அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் இதே மாதிரி வச்சு அசஸ் பண்ணியிருக்காங்க. இட் வில் டேக் 15 minutes டு கம்ப்ளீட் திஸ் டெஸ்ட். ஸோ இந்த டெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 15 நிமிடங்கள் ஆகும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த பிஎஸ்ஆர்ஐ ஆச்சு கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 4 வழிகளை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று செக்ஸ் டைப்டு, இன்னொன்று கிராஸ் செக்ஸ்டு டைப்பு, அடுத்தது ஆண்ட்ரோகினஸ், அப்புறம் அந்த அன்டிஃப்ரென்ஷியேட்டட். இந்த மாதிரி வச்சு ஒரு டேப்லெட் காலம் போட்டிருக்காங்க. உங்கள் புக் பேஜ் நம்பர் 91 இருக்குது. ஓகே, ஸோ அடுத்தது பர்சனல் ஆட்ரிபியூட்ஸோட கொஸ்டினர் என்ன, அதாவது பிஏக்யூ இருக்கு இல்லையா, அதில் இஸ் அ பர்சனாலிட்டி டெஸ்ட் மெஷரிங். உங்களோட பர்சனாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு, அளவீடு செய்கிறதுக்காக. இதில் 2 டைமென்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று இன்ஸ்ட்ருமெண்டாலிட்டி, இன்னொன்று எக்ஸ்ப்ரெசிட்டிவிட்டி, which seem to be related masculine இல்லைனா ஃபெமினைன். இவங்க மேஸ்குலைன் தான், இவங்க வந்து ஃபெமினைன் அப்படிங்கிறத இங்கே கொண்டு வர்றது. அதே மாதிரி இந்த பிஏக்யூ வாஸ் ஃபஸ்ட்டு யார் டெவலப் பண்ணா அப்படிங்கிறது ஜானட்ன்றவங்க தான் இதை டெவலப் பண்ணாங்க. அதோடு சேர்த்து ராபர்ட், அப்புறம் ஜாய்ஸ் டாப் இன் 1975 இவங்க எல்லோரும் சேர்ந்து இதை பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 24 பைபோலார் ஐட்டம்ஸ் இருந்திருக்கு டு பி ரிலேட்டட். எத்தனை 5 பாயிண்ட் ஸ்கேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட் ஸ்கேல். அதில் நம்ம எவ்வளோ பார்த்தோம், 7 பாயிண்ட் ஸ்கேல். இதில் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பிஏக்யூவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட் ஸ்கேலில் கொடுத்துருக்காங்க. அக்ரெசிவ்னஸ், ஓகே, எக்ஸாம்பிள் அக்ரெசிவ்னஸ் அப்படின்னும் போது அவங்க 1 to 5ல் ஏதாவது ஒரு 5 ஸ்கேல் எடுத்துக்கலாம். ஓகே, 1 அப்படிங்கும்போது நாட் அட் ஆல் ப்ரெசன்ட், இவங்களுக்கு அக்ரெசிவாகவே இல்லை அப்படிங்கிறதான். நாட் ப்ரெசன்ட், ஓகே, இதில் வந்து நாட் ஷோர், தெரியல, அதில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு, இதில் அதிகமாகவே இருக்குது இவங்களுக்கு அக்ரெசிவ் அப்படிங்கிறத இங்கே மெஷர் பண்ணுறாங்க. பிஏக்யூ மெஷர்ஸ் ஒன்லி த மேஸ்குலினிட்டி அண்ட் ஃபெமினிட்டி அண்ட் நாட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் போத். ஒன்று மேஸ்குலைனான்னு பார்க்கும், இல்லை ஃபெமினைனான்னு பார்க்கும் இந்த பிஏக்யூ அப்படிங்கிறது. இதில் வந்து ரெண்டுமே இருக்காங்க அப்படிங்கிறத இது பார்க்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து பிஏக்யூவோட டெஸ்ட்டு. ஸோ இந்த 2 டெஸ்ட்டையும் இந்த டாப்பிக்கில் வந்து நமக்கு கொடுத்துட்டு ரேட்டிங் பண்ணியிருக்காங்க. மேஸ்குலைன் ஃபெமினைன்றதை எப்படி மெஷர் பண்ணுறது, அளவீடு செய்கிறது அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா டாபிக் 5 ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இன் கிளாஸ் ரூம் இன்ட்ராக்ஷன்ஸ், ரிச்சுவல்ஸ் அண்ட் ஸ்கூல் ரொட்டீன்ஸு. ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இன்னமும் இருக்குது இல்லையா, ஆணுன்னா இப்படி தான்,
பெண்ணுனா இப்படி தான் அப்படின்றது கிளாஸ் ரூம் இன்ட்ராக்ஷன்ஸில். அதே மாதிரி ரிச்சுவல்ஸ் நடக்கும்போதும் அப்படி தான். இந்த ரிச்சுவல்ஸ்லாம் நீ பண்ணக்கூடாது, நீ உள்ளே போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. அண்ட் ஸ்கூல் ரொட்டீன்ஸ்லும் இது நடக்குது அப்படிங்கிறது தான். ஸோ அந்த டாபிக் பற்றி பார்க்கும்போது ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இன் கிளாஸ் ரூம் இன்ட்ராக்ஷன்றது தான் ஃபஸ்ட்டு டாபிக். இதே இதை அப்படியே டாபிக் ஹெட்டிங்காக கொண்டு வந்து நீங்கள் எழுத போகிறீங்க, அவ்வளோதான். அப்போ கிளாஸ் ரூம் இன்ட்ராக்ஷன்ஸில் எப்படி வந்து டிஸ்கிரிமினேஷன் நடக்குது அப்படின்றதுல அக்கார்டிங் டு அ சர்வே கண்டக்டட் இன் 1991. ஓகே, எப்போ சர்வே கண்டக்ட் பண்ணாங்க? 1991. யார் கண்டக்ட் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் அசோசியேஷன் ஃபார் யூனிவர்சிட்டி விமன். The gender bias in the classroom mostly affects girls. இந்த ஜெண்டர் பயாஸ்ன்ற வரும்போது யாரை அதிகமாக பாதிப்புக்குள்ளாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் தான். டீச்சர்ஸ் ட்ரீட்டிங் கேர்ள்ஸ் வித் ஜெண்டர் பயாஸ். டீச்சர்ஸே வந்து என்ன பண்ணுறாங்க, கேர்ள்ஸை வந்து ஜெண்டர் பயாஸ்டாக ட்ரீட் பண்ணுறாங்க. மோஸ்ட் அஃபெக்ட்ஸ் தேர் செல்ஃப் எஸ்டீம் அண்ட் எக்கடமிக் செல்ஃப் கான்செப்ட். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு தன்னம்பிக்கையும் தன்னை பற்றின ஒரு கான்செப்ட், இது அகடமிக் கான்செப்டையும் இது வந்து பாதிக்குள்ளாக கொண்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. when the girls age increases the degree of intensity of their problems also increases. இப்போ பெண்கள் வளர வளர பெண்களுடைய ப்ராப்ளமும் என்ன தான் ஆகிட்டே இருக்குன்னு அப்படி பார்த்திங்கன்னா வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. when boys reach the high school stage they attribute their ability as the cause for the success. ஓகே, ஸோ ஒரு பையன் வளரும்போது அவனோட ஹை ஸ்கூல் ஸ்டேஜுக்கு போகிறான், அவனுடைய ஆட்ரிபியூட், அவனோட எபிலிட்டி எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது. தே அச்சீவ் அண்ட் inadequate efforts ஃபார் their ஃபெயிலியர். ஸோ அவங்களால நல்லா அச்சீவ் பண்ண முடியுது, அவங்களோட ஃபெயிலியர் கூட அவங்களுக்கு ஓகே தான். whereas girls attribute lack as the cause for their success and inadequate ability as the cause for their failure. இதே வந்து நம்ம கேர்ள்ஸோட ஆட்ரிபியூட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சக்ஸஸோ அவங்களோட ஃபெயிலியரோ இதில் பாதிக்கப்படுது அப்படிங்கிறது. ஈவன் அட் த எலிமெண்ட்ரி ஸ்டேஜ் அக்கார்டிங் டு த சர்வே மென்ஷன்ட் above there was 10 point difference between கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ். ஸோ எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஸ்டேஜில் கூடமே நம்மளுடைய பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு சர்வே எடுத்து பார்க்கும்போது அதில் கூட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 point டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. செல்ஃப் எஸ்டிமேஷன் அண்டு அபவுட் தேர் எபிலிட்டி, அவங்களுடைய எபிலிட்டியை பற்றின இதில் அவங்களுக்கு 10 point ஸ்கேல் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பெண்ட் மோர் ஹவர்ஸ் of the day in classroom activities. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய நாட்களை எப்படி கடத்துகிறாங்க அப்படின்னா கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டீஸ் மூலியமாகவே. classroom interactions between the teacher and students as well as students among themselves form an important component of their education. ஸோ ஒரு கிளாஸ் ரூம் இன்ட்ராக்ஷன் அப்படின்னும் போது யார் இருப்பாங்க, கண்டிப்பாக கிளாஸ் ரூம்குள்ளே கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அதே போல் யார் இருப்பா, டீச்சர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கக்குள்ளே மத்தியில் தான் எந்த இன்ட்ராக்ஷன்ஸாக இருந்தாலும் நடக்க போகுது. அது இம்பார்ட்டண்ட் இன்ட்ராக்ஷனாகவும் இருக்கும் ஒரு எடுகேஷனுக்கு. Research findings report that teachers utilize the competitive tendency existing between boys and girls to motivate and manage students in the classroom. ஸோ காம்படிட்டிவ் டெண்டன்சி வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தனியாக பிரித்து அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க, மேனேஜ் பண்ணுவாங்க. இது எல்லாமே நடக்குது அப்படின்றது தான், ஏற்கனவே நடந்துகிட்ருக்கிறது தான். ஜென்ரலி பாய்ஸ் வந்து என்ன பண்ணிவிடுவாங்க, அவங்க தான் டாமினேட் பண்ணுவாங்க கிளாஸ் ரூமில் பேசுகிறதுக்கு, இல்லையா? கேர்ள்ஸ் பேசுகிறதுக்கு முன்னாடி பாய்ஸ் தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, பாய்ஸ் தான் நிறையா கம்ப்ளைண்ட் பண்ண டீச்சர்ஸ்கிட்டேயும் போவாங்க. Research findings reveals that the teacher, while explaining the subject content in the class, redirects its focus towards the interest of boys, so as to retain their attention and maintain classroom control. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேர் இருக்காங்க, ஒரு டீச்சர் போய் கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா இங்கே டீச்சர்ஸ் வந்து சப்ஜெக்ட் கண்டென்ட் நடத்திட்டு இருந்தால் கூட திடீர்னு என்ன பண்ணுவாங்க, இந்த பாய்ஸ் வந்து அவங்கள டைவர்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள டைவர்ட் பண்ணுறது அப்போ டீச்சர்ஸை டைவர்ட் பண்ணாலும் அவங்களோட அட்டென்ஷன் வந்து யார்கிட்ட போகுதுன்னா பாய்ஸ்கிட்ட தான் போகுது. ஏன்னா அவங்க கிளாஸ் ரூம் கண்ட்ரோல் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக generally in the classroom girls remain passive and inactive so that their presence could not be felt.
ஜென்ரலாக பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் வந்து அப்படியே பொண்ணுன்னா அமைதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்கே என்ன பண்ணுவாங்க, அப்படியே பேசிவாக இருப்பாங்க. அதே மாதிரி ஆக்டிவாகவும் இருக்க மாட்டாங்க. அவங்களோட ப்ரெசன்ஸே இங்கே தெரியக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துக்குவாங்க. திஸ் கைண்ட் ஆஃப் நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன்ஸ் இன் த கிளாஸ் ரூம் பிட்வீன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் டீட்டெயில் த செல்ஃப் எஸ்டீம் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ். இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு மத்தியில் இருக்கும்போது செல்ஃப் எஸ்டீம் அண்ட் த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் யாருக்கிட்ட இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நெகட்டிவாக பாதிக்கப்படும் கேர்ள்ஸ்க்கு. ரிசர்ச் ஸ்டடீஸ் ரிவீல் தட் டீச்சர்ஸ் மோர் ஆஃபன் இன்ட்ராக்ட் டு பாய்ஸ். நம்ம இதை திருப்பி திருப்பி சொல்கிறோம். ஒரு ஆராய்ச்சி என்ன வெளிப்படுத்துது அப்படின்னா டீச்சர்ஸ் எந்த டீச்சராக இருந்தாலும் சரி அந்த டீச்சர்ஸ் வந்து யார்கிட்ட அதிகமாக பேசுகிறாங்கன்னா பாய்ஸ் கிட்ட தான், அவங்கக்கிட்ட தான் அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. பேயிங் மோர் அட்டென்ஷன் அண்ட் ப்ரொவைடிங் ஃபீட்பேக், அது மாதிரி அதிகமான அட்டென்ஷனையும் ஃபீட்பேக்கும் பாய்ஸ்க்கு தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான். திஸ் ஸ்டடி ஃபர்தர் ஸ்டேஸ் தட் இன் த கிளாஸ் ரூம் டிஸ்கஷன் பாய்ஸ் ட்ரைட் டு கேட்ச் த அட்டென்ஷன் ஆஃப் த டீச்சர். ஸோ பாய்ஸும் என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரி டீச்சர்ஸோட அட்டென்ஷன் எனக்கு தான் வேணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப இதாக இருப்பாங்க. 8 times மோர் தென் கேர்ள்ஸ். கேர்ள்ஸை விட 8 மடங்கு அவங்க தான் அதிகமாக அவங்களோட கவனத்தை ஈர்க்க பார்க்குறாங்க டீச்சர்ஸை. அந்த டீச்சர்ஸ் டிட் நாட் ரெசிஸ்ட் சச் பிஹேவியர். அந்த மாதிரி பிஹேவ் பண்ணும்போது அந்த டீச்சர்ஸும் வந்து அதை தடுக்கிறது இல்லை. வென் கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸிபிட்டட் சச் பிஹேவியர் டீச்சர்ஸ் ரெஃப்யூஸ் டு அக்செப்ட் சச் பிஹேவியர் அண்ட் அட்வைஸ் தெம் டு ரெஸ்பெக்ட் த கிளாஸ் ரூம் ப்ராக்டிசஸ். இஃப் யூ வாண்ட் டு சே சம்திங் you must raise your hands and get my permission and then only you should say what you want to say. ஓகே, ஸோ என்ன பண்ணுறாங்க, இதே வந்து ஒரு கேர்ள் அந்த மாதிரி கத்தி கத்தி மேம் நாளைக்கு ஸ்கூலு ஹோம்ஒர்க் வேணாம்னு கத்தும்போது அந்த டீச்சர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு நீ வந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற, இந்த மாதிரி நீ பிஹேவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு அட்வைஸும் பண்ணுவாங்க. என்ன அட்வைஸ் பண்ணுவாங்க, கிளாஸ் ரூம் ப்ராக்டிசஸ்னால் உனக்கு என்னன்னு தெரியாதா, கிளாஸ் ரூம் ரூல்ஸ் எனக்கு என்னன்னு தெரியாதா, நீ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஏதாவது ஒன்று சொல்லணும்னு வரும்போது நீ ஃபஸ்ட்டு உன்னோட கையை வந்து நீ ரைஸ் யுவர் ஹேண்ட், அப்புறம் பர்மிஷன் கேளு என்கிட்ட, அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ண போகிற, நீ என்ன சொல்ல போறியோ அதை சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதே வந்து பாய்ஸ் சொல்லும்போது அதை சொல்கிறது கிடையாது. கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் அப்யூஸ்ட் அண்ட் இல் ட்ரீட்டட் பை சம் டீச்சர்ஸ். அதே மாதிரி கேர்ள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்கள அவங்க இல் ட்ரீட் பண்ணுறாங்க, அதே மாதிரி அதை அப்யூஸ் பண்ணப்படுறாங்க சில டீச்சர்ஸாலேயே. விச் ரேஞ்ச் ஃப்ரம் molestation to sexual violence. செக்ஷுவல் வயலன்ஸ் வரைக்கும் கூட இது போகுது அப்படிங்கிறதான். குழந்தைங்கள போட்டு அடிமைப்படுத்தி அப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு நிறைய நம்ம சினிமாலேயும் பார்க்குறோம். அப்பார்ட் ஃப்ரம் த அமௌண்ட் ஆஃப் அட்டென்ஷன் பெய்ட் அண்ட் ஃபீட்பேக் ப்ரொவைடட் பை டீச்சர்ஸ் டு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் தேர் குவாலிட்டி டூ டிஃபர்ஸ். ஓகே, அந்த இந்த அமௌண்ட் ஆஃப் அட்டென்ஷன் வந்து பாய்ஸ் எடுக்கிறாங்க, இவ்வளோ அதிகமாக எடுக்கிறாங்க, இதெல்லாம் விட கூட அந்த ஃபீட்பேக் வந்து டீச்சர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறது கூட ஒரு பாய்ஸாக இருந்தாலும் ஒரு கேர்ள்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்கும்போது கூட அது டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குவாலிட்டியில் அது டிஃபர் ஆகுது அப்படிங்கிறது. இந்த எக்ஸாம்பிள் அந்த இதே வச்சுக்கலாம். நமக்கு ஏதாவது ஒன்று பாய்ஸ் கற்றுனா ஒன்றும் இல்லை, அதே வந்து கேர்ள்ஸ் கற்றுனா ஏன் வந்து கத்துற அப்படிங்கிறது தான். When the teacher pays attention towards boys, his reactions are specific and meaningful. ஒரு டீச்சர் வந்து அட்டென்ஷன் கேட்குறாங்க டுவர்ட்ஸ் பாய்ஸ் அப்படின்னா அவங்களோட ரியாக்ஷன் வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், மீனிங்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ப்ரைஸ் பண்ணுவாங்க, சூப்பர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. வேறஸ் டீச்சர்ஸ் ரியாக்ஷன் டுவர்ட்ஸ் கேர்ள்ஸ் வந்து கேர்ள்ஸ் சைடு அவங்களுடைய ரியாக்ஷன் வந்து வேகாக இருக்கும், ஜென்ரலாக நேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், டீச்சர்ஸ் ப்ரைஸ் பாய்ஸ் ஃபார் தேர் அகாடமிக் எக்ஸலன்ஸ் பட் வைல் ப்ரைஸிங் கேர்ள்ஸ் they only say their handwriting is good, work is neat and their behavior is gentle and quiet. ஒரு பாய் வந்து எக்ஸலண்ட்டாக வந்து அவன் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தான், நல்ல மார்க்ஸ் வாங்கியிருந்தான் அப்படின்னா அவனை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறது வேறு மாதிரி இருக்கும். இதே வந்து கேர்ளை அப்ரிஷியேட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, உன் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப நல்லா இருக்குது, நீ நல்லா எழுதியிருக்க, நீட்டாக இருக்குது, உன்னோட பிஹேவியர் ரொம்ப நல்லா இருக்குது, ஜென்டிலாக இருக்குது, நீ ரொம்ப குவைட்டான கேர்ள், நீ குவைட்டாகவே இரு, எதுக்கும் பேசிடாத அப்படிங்கிற மாதிரி அப்ரிஷியேட் பண்ணுவாங்க.
டு சம் அப் இது எல்லாத்தையும் வச்சு அவங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, டீச்சர்ஸ் இன்ட்ராக்ட் மோர் வித் பாய்ஸ் தென் கேர்ள்ஸ். ஸோ இன்ட்ராக்ஷன் பற்றி தானே நம்ம பார்த்துட்ருக்கோம், கிளாஸ் ரூம் இன்ட்ராக்ஷன்ஸ். அப்போ டீச்சர்ஸ் வந்து யார்கிட்ட அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இங்கே கன்க்ளூட் பண்ணுறாங்க. The gender bias in classroom interactions shatters the self-esteem and self-confidence of girls and adversely affect their academic achievement. அப்போ நம்மளுடைய செல்ஃப் எஸ்டீமையும் நம்ம கேர்ள்ஸோடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸையும் இது ரொம்ப அதிகமான அளவில் பாதிக்கப்படுது. எது அப்படின்னா ஜெண்டர் பயாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது அகடமிக்லேயும் அச்சீவ்மெண்ட்டை குறைக்கும், அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான். ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இன் கிளாஸ் ரூம் ரிச்சுவல்ஸ். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தோம், ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இன் கிளாஸ் ரூம் ரிச்சுவல்ஸ். கிளாஸ் ரூம் ரிச்சுவல்ஸில் இருக்கிற ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் என்ன? ஓகே, கிளாஸ் ரூம்லேயும் ரிச்சுவல்ஸ் நிறைய இருக்கு இல்லையா. ரிச்சுவல்ஸ் ஆர் தி ஒன்ஸ் which are traditional followed in the context of classroom situation. This could mean the age-old practices that are followed in the classroom since some may be useful and some may not. Notable among them are, அதாவது இப்போது ரிச்சுவல்ஸ்னால் என்ன, பாரம்பரியமாக இல்லை பாரம்பரியமாக நம்ம ஒரு இதை செஞ்சுட்டு வரோம் இல்லையா. அதே இது, அதாவது சேலை தான் உடுத்திக்கணும் பெண்கள்னால், வேறு சுடிதார்ஸோ இல்லை வேறு ட்ரெஸ்ஸஸோ போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரிச்சுவல்ஸ். அதை அடுத்த ஓல்டேஜ் ப்ராக்டிசஸ்ன்னு சொல்கிறாங்க. இதை தான் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே கிளாஸ் ரூமில் என்ன மாதிரி அதை மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதில் எதெல்லாம் வந்து நோட்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, ஸ்டாண்டிங் அப் வென் த டீச்சர் என்டர்ஸ் த கிளாஸ் ரூம். திஸ் இஸ் எக்ஸ்பெக்டட் மோர் ஃப்ரம் த கேர்ள்ஸ். இது வந்து இல்லையா, ஒரு டீச்சர் கிளாஸ் ரூமில் என்டர் ஆன உடனே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் எந்திரிச்சு விஷ் பண்ணுவாங்க. இது எல்லாருக்கும் மத்தியில் நடக்கிறது தான். இதே பாய்ஸ் எந்திரிக்காமல் இருந்திருந்தால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இதே கேர்ள்ஸ் வந்து எந்திரிச்சு நிற்கலை டீச்சர்ஸ்க்கு முன்னாடி அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக்குவாங்க அப்படிங்கிறது தான். இன்னொன்று, க்ளீனிங் த பிளாக் போர்ட் க்ளீன் பண்ணுற வேலை வந்து மோஸ்ட்டாக யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு கொடுக்குறது. கன்சிடர் டு பி த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த கேர்ள்ஸ். ஏன்னா அவங்க தான் வந்து பொறுப்பாக அதை செய்வாங்க அப்படிங்கிறதுல. இந்த ஸ்கூல் வேர் தேர் ஆர் நோ சர்வன்ஸ், கேர்ள்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு கீப் த கிளாஸ் ரூம் க்ளீன் அண்ட் நீட். இப்போ சில ஸ்கூல்ஸ்லாம், நிறைய ஸ்கூல்ஸ் எனக்கே தெரிஞ்ச ஸ்கூல்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சர்வன்ஸ் இல்லைன்னா கேர்ள்ஸ் தான் வந்து அந்த கிளாஸ் ரூமை கூட்டணும், கீழே கிடக்கிற குப்பையெல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறது. இன்சிஸ்டிங் த ரூல் ஆஃப் வேரிங் யூனிஃபார்ம் மோர் இன் த கேஸ் ஆஃப் கேர்ள்ஸ் தேன் பாய்ஸ். அது மாதிரி யூனிஃபார்ம் வந்து கம்பல்சரி அப்படின்னு கொண்டு வந்தால் அது கேர்ள்ஸுக்கு தான் அப்படிங்கிறத அவங்க ரூலாக கொண்டு வருவாங்க. அது இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணுன்றது கேர்ள்ஸுக்கு போட்டு கொடுத்துருவாங்க இல்லையா, பாய்ஸை விட. பிளேமிங் த கேர்ள் ஃபார் எனி டிஃபிகல்ட்டி விச் ஷீ என்கவுண்டர்ஸ். எந்த மாதிரியான ஒரு டிஃபிகல்ட்டியை அவங்க ஃபேஸ் பண்ணாலும் அதுக்கு யாரை தான் ப்ளேம் பண்ணுவாங்க அப்படின்னா கேர்ள் தான், நீ தான் பண்ண அப்படின்றவாங்க. நாட் டேக்கிங் காக்னிசன்ஸ் ஆஃப் தி வயலேஷன்ஸ் ஆஃப் கிளாஸ் ரூம் ரெகுலேஷன்ஸ் கமிட்டட் பாய்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த வயலேட் பண்ணால் அதை பற்றின ஒரு இதை வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி இது பண்ண மாட்டாங்க. ஓகே, அவன் தானே அதை உடைக்க தான் செய்வான், பேனா உடைக்க தான் செய்வான், பெஞ்சை அடிக்க தான் செய்வான் அப்படின்றது அவங்க விட்டுருவாங்க. பெர்மிட்டிங் பாய்ஸ் இமீடியட்லி வென் தே சீக் பர்மிஷன் டு கோ அவுட் ஆஃப் த கிளாஸ் ரூம். இப்போ கிளாஸ் ரூமை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னா பாய்ஸ் கேட்கும்போது உடனே அனுப்பிடுவாங்க. இதே கேர்ள்ஸ் கேட்டால் உடனே அனுப்ப மாட்டாங்க. இதெல்லாம் கூட வந்து ஜெண்டர் பயாஸில் தான் இருக்குது. இந்த மாதிரி ரிச்சுவல்ஸு நடந்துகிட்டே தான் இருக்குது, இன்னமும் நடந்துகிட்டே தான் இருக்குது. Thanking the teacher when he leaves the classroom at the end of the period. This is more expected from girls. Primary teachers வந்து கிளாஸை விட்டு வெளியே போகும்போது அந்த பீரியட் முடிஞ்சு வெளியில் போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறது நமக்கு வழக்கம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தேங்க்யூ டீச்சர்னு சொல்லும்போது அது யார்கிட்டேருந்து ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா கேர்ள்ஸ் கிட்டேருந்து தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ரிச்சுவல்ஸ்லாம் இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிறதான். ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இன் ஸ்கூல் ரொட்டீன்ஸில் ஸ்கூலோட ரொட்டீன்ஸில் எங்கே ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் வருது அப்படின்னு பார்க்குறாங்க. ஈவன் தோ இட் வாஸ் அக்செப்டட் இன் பிரின்சிபல் தட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆர் டு பி ட்ரீட்டட் ஈக்குவலி, கேர்ள்ஸ் டு நாட் கெட் த சேம் ப்ரிவிலேஜஸ் அண்ட் ஃப்ரீடம் லைக் பாய்ஸ். ஓகே, இப்போ வந்து
ஸ்கூல்ஸில் என்ன சொல்கிறாங்க, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸை வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்றாங்க, ஈக்குவலாக ட்ரீட்டும் பண்ணுறாங்கன்றாங்க. ஆனால் கேர்ள்ஸ் எதுக்காவது போய் பர்மிஷன் கேட்கணும், இல்லை எனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு அந்த ப்ரிவிலேஜ் கிடைக்கிறது இல்லை. இதே வந்து அந்த பாய்ஸ் அளவுக்கு இவங்களுக்கு அது கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான். இன் டெய்லி ரொட்டீன்ஸ் ஆஃப் த ஸ்கூல்ஸ் ஃபீமேல்ஸ் ஆர் நாட் அசைன்ட் இம்பார்ட்டன்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். மாதிரி டெய்லி ரொட்டீன்ஸில் ஃபீமேல்ஸ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டண்டான ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்புகள் எதுவும் அவங்க கொடுக்கறது கிடைக்காது. இப்போ பார்த்திங்கன்னா ஹெட் பாய் அப்படின்னு தான் இருப்பாங்க. இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க ஹெட் கேர்ள் அப்படின்றதெல்லாம். இதில் வந்து பாய்ஸை தான் வந்து ஃபஸ்ட்டாக கொண்டு வருவாங்க. ஸோ அதுலேயும் வந்து என்ன இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. விமன் டீச்சர்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆர் கெட் யூஸ்டு டு திஸ். அது மாதிரி விமன் டீச்சர்ஸாக இருக்கட்டும், விமன் கேர்ள்ஸாக இருக்கட்டும், இதுக்கு அவங்க பழகினவங்களாக இருக்காங்க. ஓகே, இது மாதிரி தான் நடக்கும், இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது. இட் இஸ் வெரி ரேர் டு see inviting women staff, women writers and women social activists to preside over a function or give special lectures arranged in the school. ஒரு ஸ்கூலில் இருக்கட்டும், ஏதாவது ஒரு ப்ரெமிசஸ், எந்த ஒரு ஃபங்க்ஷன், ஏதோ ஒரு இதுனாலும் அவங்க கூப்பிட்ற சீஃப் கெஸ்ட்டு யாராக தான் இருப்பாங்கன்னா அது ஜென்னாக தான் இருப்பாங்க. விமன் எழுத்தாளர்களையோ விமன் சோஷியல் ஆக்டிவிஸ்டையோ கூப்பிட்றது ரொம்ப அரிதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கொஞ்சம் கூப்பிட்றாங்க, ஆனால் கம்பேர் பண்ணும்போது ஜென்ஸ் தான் அதிகம். அது மாதிரி நோ ரெஸ்ட் ரூம்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபெசிலிட்டிஸ் ஆர் அவைலபிள் ஃபார் கேர்ள்ஸுக்குன்னு தனியான ரெஸ்ட் ரூம்ஸோ இல்லை ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபெசிலிட்டிஸோ அதிகமான அளவில் இல்லை. அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆர் அசைன்ட் டு விமன் டீச்சர்ஸ் டு டேக் கேர் ஆஃப் த வெல்ஃபேர் ஆஃப் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஹெல்பிங் தெம் இன் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ். மாதிரி அடிஷ்னலாக வந்து இந்த பொறுப்புகள்லாம் வந்து விமன் டீச்சர்ஸ்க்கு கொடுக்கப்படுது. அவங்க வந்து அந்த கேர்ள்ஸோட சேஃப்டியோ வெல்ஃபேரையோ அவங்களுக்கு எமர்ஜென்சியில் ஹெல்ப் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்டாஃப்ஸ் வந்து விமன் ஸ்டாஃப்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. நோ எஃபர்ட்ஸ் ஆர் மேட் டு ப்ரிவென்ட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் டு கேர்ள்ஸ் தட் ஹேப்பன் இன் த ஸ்கூல். அது மாதிரி ஒரு ஸ்கூல் கேம்பஸில் ஏதாவது ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குது அப்படின்னா இதுக்கு என்ன வந்து பண்ணுனா இது நடக்காமல் நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எஃபர்ட்ஸுமே யாருமே எடுக்கிறது இல்லை அப்படிங்கிறாங்க. இன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் கேர்ள்ஸ் ஆர் நாட் அலவுட் டு சூஸ் தேர் ப்ரிஃபர்ட் கோர்சஸ். இன்ஸ்டட் சப்ஜெக்ட் ஸ்ட்ரீம்ஸ் ஆர் அலாட்டட் பை த ஹெட் ஆஃப் த ஸ்கூல். இப்போ வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகிறாங்க, 11th 12th போகும்போது அவங்க சூஸ் பண்ணுவாங்க இல்லையா, இந்த கேர்ள்ஸ் வந்து எந்த சப்ஜெக்ட் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது, நீ இந்த சப்ஜெக்ட் சூஸ் பண்ணாத, உனக்கு இது வந்து ஒத்து வராது, கேர்ள்ஸ்னால் நீ இந்த சப்ஜெக்ட் சூஸ் பண்ணு அப்படின்றத கொடுத்துறாங்க. அதாவது கேர்ள்ஸ்னால் டீச்சர் வேலைக்கு போங்க அப்படிங்கிறத மாதிரி கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நோ எஃபர்ட்ஸ் ஆர் மேட் டு ப்ரிவென்ட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் டு கேர்ள்ஸ் தட் ஹேப்பன் இன் த ஸ்கூல் கேம்பஸ். அது மாதிரி இது நம்ம ஏற்கனவே பார்த்த பாயிண்ட்டு, இது திருப்பி ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இந்த எஃபர்ட்ஸ் எதுவுமே எடுக்கிறது இல்லை அப்படிங்கிறது. இன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் கேர்ள்ஸ் ஆர் நாட் அலவுட் டு சூஸ் தேர் ப்ரிஃபர்ட் courses. Instead subject streams are allotted by the head of the school. ஸோ ஹெட் ஆஃப் த ஸ்கூலே வந்து என்ன பண்ணிடுறாங்க, இதுதான் உங்களோட சப்ஜெக்ட்டுன்னு சொல்லி அலோகேட் பண்ணிடுறாங்க. இது 2 பாயிண்ட்டும் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் இது ரெண்டுமே எழுதாதீங்க. ஓகே, ஸோ இதோட அந்த பாயிண்ட்ஸ் முடிஞ்சிச்சு. அடுத்தது இதோட அந்த டாபிக் முடிஞ்சது. அடுத்த நியூ டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th கொஸ்டின், ப்ராசஸ் ஆஃப் டிசிப்ளின் டெக்னிக்ஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஸோ இவங்களை எப்படி நம்ம வந்து ஒழுங்குபடுத்துறது, அதுக்கு என்ன டெக்னிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் பாய்ஸையும் கேர்ள்ஸையும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் டிசிப்ளின் ஃபஸ்ட்டில் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் டீச்சிங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வாட் டைப் ஆஃப் பிஹேவியர் இஸ் அக்செப்டபிள் அண்ட் வாட் இஸ் நாட் அக்செப்டபிள். ஸோ ஃபஸ்ட்டு எந்த பிஹேவியரை அக்செப்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது, நல்ல பிஹேவியர்ஸ் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறது, எந்த பிஹேவியர்ஸ் எல்லாம் நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத அந்த குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி தந்தபோது டிசிப்ளின் தானே வரும். தட் இஸ் டிசிப்ளின் டீச்சர்ஸ் அ சைல்ட் டு ரெஸ்பெக்ட் த ரூல்ஸ் அண்ட் அபைட் பை தெம். ஸோ ஒரு டிசிப்ளின்ங்கிறது எதை கற்றுக் கொடுக்கும் ஒரு குழந்தைக்கு அப்படின்னா, இந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம மதிக்கணும், இந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம கீழ்ப்படியணும், இந்த ரூல்ஸ் படி நடக்கணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு கற்றுத்தரும். அப்போ அவங்களுக்கு ஒரு டிசிப்ளின் வரும். எஃபெக்டிவ் டிசிப்ளினிங் process uses many different techniques like reinforcement, modeling, being kind but strict, okay, etc. ஸோ ஒரு எஃபெக்டிவான ஒரு டிசிப்ளினிங் ப்ராசஸ்ன்றது எந்த மாதிரி யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணும்போது நல்ல கைண்டாக இருக்கலாம், ஆனால் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். அதே மாதிரி நல்ல ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், மாடலிங், இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த டெக்னிக்ஸ் எல்லாம். டெக்னிக்ஸ் ஆஃப் டிசிப்ளினிங்
boys and girls. So boys and girls are disciplined differently in the classroom. Boys are punished more severely than girls. பாருங்கள், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸை வந்து 2 பேரையும் டிஃப்ரெண்ட்டாக வந்து டிசிப்ளின் பண்ணுவாங்க. எப்படி டிசிப்ளின் பண்ணுவாங்க? ஒரு பாய்ஸ் அப்படி தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் வந்து அடியாக தான் இருக்கும். ஓகே, பாய்ஸ் ஆர் பனிஷ்ட் மோர் சிவியர்லி, யாரை விட கேர்ள்ஸை விட. தேர் நேம்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஆன் த லிஸ்ட். ஓகே, எப்பொழுதுமே அவங்களுக்கு இந்த பேருன்னு வரும்போது யாரோட பேர் அதிகமாக வரும் அப்படின்னா தப்பு பண்ணவங்க பேரில் பாய்ஸோட பேர் தான் அதிகமாக வரும். பிஹேவியர் ப்ராப்ளம்ஸில். ஓகே, ஸோ அதில் தான் கொடுத்துருக்காங்க. கேர்ள்ஸ் ஆர் டிசிப்ளின் மோர் ஃபார் டாக்கிங் அண்ட் காலிங் அவுட் ஆன்சர்ஸ். தீஸ் ஈவெண்ட்ஸ் ஆர் அக்செப்டட் வென் எக்ஸிபிட்டட் பை மேல் ஸ்டூடெண்ட்ஸ். கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை டிசிப்ளின் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அதிகமாக பேசிகிட்டு இருக்காங்க, ஆன்சர்ஸை சொல்லிடுறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள டிசிப்ளின் பண்ணுவாங்க. இதே இந்த பாய்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அவன் வந்து ஆன்சர் பண்ணிட்டான் அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. Disciplining techniques mostly depend upon the nature of the inappropriate behavior expressed by their age, their temperament, and the way they were brought up by their parents. இந்த டிசிப்ளினிங் டெக்னிக்ன்றது மோஸ்ட்டாக எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட இன்அப்ராப்ரியேட் பிஹேவியர். இது இப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணாத அப்படிங்கும்போது அந்த பிஹேவ் பண்ணுவாங்க. இந்த ஏஜ் அப்ராப்ரியேட்டுன்னு இருக்கும் இல்லையா, இந்த வயசு பசங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறது. அதேமாதிரி அவங்களோட டெம்பர்மெண்ட்டை பொறுத்து இருக்குது. அதே மாதிரி அவங்க எங்கேருந்து ப்ராட்டப், அவங்களோட பேரண்ட்ஸோடைய ப்ராட்டப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் அவங்க பெற்றவங்க வளர்த்தது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி. அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ், American Association of Child and Adolescent Psychiatry and National Mental Health Association have recommended the following techniques for disciplining. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த டெக்னிக்ஸை வந்து கொடுத்துருக்காங்க டு டிசிப்ளின் த சைல்டு. ஓகே, என்ன டெக்னிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவார்டிங் குட் பிஹேவியர். நல்லா பிஹேவ் பண்ணும்போது, அவங்கள ரிவார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த பிஹேவியரை அவங்க விடவே மாட்டாங்க. அலோவிங் டு ஃபேஸ் த நேச்சுரல் கான்சிக்வன்சஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி நேச்சுரலாக வர எந்த கான்சிக்வன்சஸாக இருந்தாலும் அவங்க ஃபேஸ் பண்ண அவங்கள நம்ம அலோவ் பண்ணணும். லாஜிக்கல் கான்சிக்வன்சஸ், அதேமாதிரி லாஜிக்கலாக இருக்கணும். அதுமாதிரி டேக்கிங் அவே ப்ரிவிலேஜஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவார்டிங் குட் பிஹேவியர்னால் அக்னாலஜிங் குட் பிஹேவியர் இஸ் த பெஸ்ட் வே டு என்கரேஜ் த சைல்ட் டு கண்டினியூ இட். In other words, catch him being good. Complimenting the child immediately when he or she shows the good behavior will help him or her to adhere to it. சைல்டு மட்டும் இல்லை, கொஞ்சம் பெரியவங்களுமே ஒரு நல்ல பிஹேவியர் பண்ணும்போது அவங்கள நம்ம வந்து அக்னாலேஜ் பண்ணும்போது, ரொம்ப நல்லா பண்ணிங்க அப்படிங்கும்போது அந்த குழந்தைக்கு அது உற்சாகமாக இருக்கும். அப்போ அந்த பிஹேவியரை அவங்க வந்து கண்டினியூ பண்ணுவாங்க, அவங்க லைஃப் டோட் எடுத்துகிட்டு போவாங்க. இன் அதர் வேர்ட்ஸ் அது என்ன சொல்லுவாங்கன்னா, அது அப்படியே கேட்ச் ஹிம் பீயிங் குட். அப்போ அந்த பீயிங் குட் அப்படிங்கிறத அவங்க கேட்ச் பண்ணிப்பாங்க. மாதிரி காம்ப்ளிமெண்டிங் த சைல்டு இமீடியட்லி, உடனே நம்ம வந்து இந்த சைல்டை வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, அந்த ஹீ ஆர் ஷீ, அந்த குழந்தை பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி, அந்த குட் பிஹேவியரை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அவங்க குட் பிஹேவியரை அவங்க கடைசி வரைக்கும் வச்சுருப்பாங்க. அலோவிங் டு ஃபேஸ் த சைல்ட் நேச்சுரல் கான்சிக்வன்சஸ். இஃப் அ சைல்ட் டஸ் சம்திங் ராங், யூ லெட் த சைல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் த ரிசல்ட் ஆஃப் தட் பிஹேவியர். ஓகே, தெர் இஸ் நோ நீட் டு லெக்சர் ஃபார் தட். ஒரு குழந்தை வந்து தப்பு பண்ணிடுச்சு அப்படின்னா, அந்த தப்பு பண்ணுன்னா அந்த தப்பு பண்ணதுக்கான இதை வந்து அந்த குழந்தை வந்து அதை வந்து இது பண்ணணும், ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஃபெயில் ஆகிடுச்சு, ஃபெயில் ஆனால் ஃபேஸ் பண்ணி அதை படித்து அதில் முன்னேறணும். அதுக்காக நம்ம உட்காந்து லெக்சர் கொடுத்துட்டே இருக்கக்கூடாது. எக்ஸாம்பிள், இஃப் அ சைல்ட் டெலிபரேட்லி பேக்ஸ் அ டாய், ஓகே, ஹி ஆர் ஷீ நோ லாங்கர் ஹேஸ் தட் டாய் டு ப்ளே வித். ஓகே, ஒரு குழந்தைக்கிட்ட ஒரு பொம்மை இருக்குது, அந்த குழந்தை வச்சு விளையாடிட்டுருக்கு. இன்னொரு குழந்தை அதை எடுத்துகிட்டு வந்து உடைக்குது அப்படின்னு பார்த்தாக்க, ஏன் உடைக்குதுன்னா அதுக்கிட்ட அந்த பொம்மை இல்லை அப்படிங்கிறதுக்காக அதால் விளையாட முடியல, அதனால் அந்த ஃப்ரெண்டும் விளையாடக்கூடாதுன்னு உடைக்குது. அப்படி இருக்கும்போது அது வந்து தப்பு இல்லையா? நேச்சுரல் கான்சிக்வன்சஸ் கேன் ரிஃபார்ம் சில்ட்ரன் who don't seem to hear or warnings about the potential outcome of their behavior. However, let us sure that any consequence that might experience isn't dangerous. ஸோ இந்த மாதிரி இருக்கிற போது அதை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்குரிய கான்சிக்வன்சஸை நீ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம கொண்டு போகிறோம். அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை அதை கேட்காம இருக்க, அதோட இதை அப்படியே பண்ணிகிட்ருக்கு அப்படின்னும் போது அது வந்து
ரொம்ப வந்து டேஞ்சரஸாலாம் போகாது. அதுக்குரிய இதை அந்த குழந்தை வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். திட்டு வாங்கி தான் ஆகணும் அப்படின்னும்போது அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அவங்க திட்டு வாங்கி தான் ஆகணும். அதை செய்யாமல் பார்த்துக்கணும். லாஜிக்கல் கான்சிக்வன்சஸ் இருக்குது. திஸ் டெக்னிக் இஸ் சிமிலர் டு நேச்சுரல் கான்சிக்வன்சஸ் பட் இன்வால்வ்ஸ் டிஸ்கிரைபிங் டு த சைல்டு வாட் த கான்சிக்வன்சஸ் வில் பி for unacceptable behavior. The consequence is directly linked to the behavior. நேச்சுரல் சீக்வன்ஸ் மாதிரியே தான் இது லாஜிக்கல் சீக்வன்சஸும். பட் லாஜிக்கல் சீக்வன்சஸில் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நான் அக்செப்டபிள்னு இருக்கு இல்லையா, அந்த பிஹேவியர் இந்த மாதிரி பண்ணவே கூடாது, இதை அக்செப்டே பண்ணிக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு பிஹேவியர் இந்த சைல்டு பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது வர்றது தான் அது. எக்ஸாம்பிள், ஒரு சைல்டு குட் பி warned that if it doesn't pick up the toys then those toys will be removed for a week. ஓகே, ஸோ இந்த டாய்ஸ் வச்சு விளையாடு அப்படின்னும் போது டாய்ஸ் வச்சு அந்த குழந்தை விளையாடாமல் இருக்கும்போது அந்த டாய்ஸை ஒரு வாரத்துக்கு அந்த குழந்தைக்கு காமிக்கவே மாட்டேன் அப்படின்ற போது அந்த குழந்தைக்கு அது வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அதை டிஸ்கிரைப் பண்ணி அதை வெளிப்படுத்தி காமிக்கிறது. Taking away privileges. Sometimes there is not a logical or natural consequences இல்லையா. சில நேரம் லாஜிக்கலாகவும் இருக்குது, நேச்சுரல் கான்சிக்வன்சஸ் இதில் எதுவுமே இருக்காது. ஒரு பேட் பிஹேவியர் இருக்குது, ஆர் வி மே நாட் ஹாவ் இனஃப் டைம் டு திங்க் அபவுட் இட். அதுக்கு இவ்வளோ டைம் எடுத்து இதை திங்க் பண்ணணுமா அப்படின்னு இருக்கும் இல்லையா, இல்லை டைம் இல்லாமையும் இருக்கும். இன் திஸ் கேஸ் த கான்சிக்வன்ஸ் ஃபார் அன்அக்செப்டபிள் பிஹேவியர் மேபி டேக்கிங் அவே அ ப்ரிவிலேஜ் விச் த சைல்ட் ப்ரெசன்ட்லி என்ஜாய்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்மளால் கண்டிக்க முடியாத டைம்லலாம் அன்அக்செப்டபிள் பிஹேவியர் இருந்துச்சுன்னா அந்த குழந்தை அதை எடுத்து ஜாலியாக அந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருக்கும். எக்ஸாம்பிள், இஃப் அ மிடில் ஸ்கூலில் does not complete the homework on time, we may choose டு டேக் அவே டிவி ப்ரிவிலேஜஸ் ஃபார் த ஈவினிங் இல்லையா. நீங்கள் ஒரு மிட் ஸ்கூல் படிக்குது, இல்லை 8th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை வந்து வீட்டில் வந்து ஹோம்ஒர்க் பண்ணல, அந்த டைம்குள்ளார அந்த இன்றைக்கி பண்ண வேண்டிய ஹோம்ஒர்க்கை பண்ணாமல் இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நீ இன்றைக்கி டிவி பார்க்கக்கூடாது, இப்போ எல்லாமே வீடியோ கேம் தான், ஃபோன் பார்க்கக்கூடாது, இல்லை யூடியூப் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ப்ரிவிலேஜை நம்ம எடுத்துடுறது. Discipline technique works best and the given privilege is related in some way to the behavior. ஸோ டிசிப்ளின் இந்த மாதிரியான சில டெக்னிக்ஸ் வந்து சில இதில் வந்து நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு எப்படியாவது ஒரு வழியில் அந்த குழந்தைய நல்வழிப்படுத்தும். த ப்ரிவிலேஜ் இஸ் சம்திங் த சைல்ட் வேல்யூஸ். அதே மாதிரி இது எனக்கு கண்டிப்பாக இது நடக்கும், இது நான் பண்ணதுனால தான் இதெல்லாம் ஆணுச்சு அப்படின்னு நினைக்கும் போது அந்த குழந்தை கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். The privilege is taken away as soon as possible when the inappropriate behavior appeared. ஸோ அந்த மாதிரி inappropriate behavior வந்துச்சுன்னா அது உடனே அந்த குழந்தை அதுலேருந்து எடுத்து போட்டுரும் பிகாஸ் ஆஃப் த ப்ரிவிலேஜ். ஓகே, அடுத்தது த டிப்ஸ் ஃபார் மெயின்டைனிங் டிசிப்ளின். டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுறதுக்கு டிப்ஸ் என்ன அப்படின்றது ஒன்றுத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்கள் புக்கிலே கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். மேக்கிங் த டிசிப்ளின் டெக்னிக்ஸ் ஃபிட் வெல் வித் த சைல்ட்ஸ் டெம்பரமெண்ட். ஓகே, சைல்டோட டெம்பரமெண்ட்டை பொறுத்து நம்ம அந்த டிசிப்ளின் டெக்னிக்ஸை நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். கம்யூனிகேட்டிங் த டிசிப்ளின் பிளான் டு ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி இதுதான் நம்மளோட டிசிப்ளின் பிளான், இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதும் நல்லது. அது மாதிரி சைல்டு ரெஸ்பெக்ட் பண்ணணும். எல்லாருமே மனிதர்கள் தான், எல்லாருக்கும் நம்ம மதிப்பு மரியாதை கொடுக்கணும். ஸோ அந்த குழந்தையினுடைய இதுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். பி கன்சிஸ்டன்ட், அதே மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். இப்படியே மாற்றிலாம் அந்த குழந்தைய இது பண்ணக்கூடாது. நாட் டு ஸ்பீக் அபவுட் த பேட் பிஹேவியர் ஆஃப்டர் த சைல்டு ஹஸ் சர்வ் த கான்சிக்வன்சஸ். ஓகே, ஸோ ஒரு இந்த தப்புக்கு இந்த தண்டனை தான்னு சொல்லி அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருச்சு, இது தப்பு தான் உணர்ந்துட்டாங்க அந்த குழந்தை. அப்படி இருக்கும்போது அதையே திரும்ப பேசக்கூடாது. அண்டர்ஸ்டாண்டிங் வாட் இஸ் அப்ராப்ரியேட் ஃபார் யுவர் சைல்ட்ஸ் டெவலப்மெண்ட். மாதிரி இந்த குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். லுக் ஃபார் த வாய் பிஹைண்ட் பிஹேவியர்ஸ். அதே மாதிரி ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம வந்து இந்த பிஹேவியர் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. அடுத்தது ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இன் த ப்ராசஸ் ஆஃப் டிசிப்ளினிங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இதுலேயும் இருக்குது இல்லையா. தெர் இஸ் அ ப்ராவர்ப் இன் தமிழ் விச் ஸ்டேட்ஸ் பனிஷ் த மேல் அண்ட் ப்ரைஸ் த ஃபீமேல் சைல்டு வைல் பிரிங்கிங் தெம் அப். ஓகே, இப்போ தமிழில் வந்து இதில் வந்து ஒரு பழமொழி இருக்கா, என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண் பிள்ளையை வந்து அடி,
பெண் பிள்ளைய வந்து என்ன பண்ணு, உயர்த்தி பேசு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க வளரும்போது. பட் டுடே பீட்டிங், ஸ்லாப்பிங், ஸ்ப்ராங்க்லிங் சில்ட்ரன் ஹாவ் பிகம் ஆக்ட்ஸ் ஆஃப் அஃபென்ஸ் பனிஷபிள் அண்டர்லாம். இப்போ எந்த குழந்தையும் நீங்கள் அடித்தாலோ என்ன சொல்லலாம், இல்லை அரைஞ்சாலோ இல்லை ஏதாவது துன்புறுத்தினாலோ உடனே அது என்னவா மாறிடுது, குற்றச்செயலாக மாறிடுது, நீங்கள் குற்றவாளியாக மாறிடுவீங்க, உங்களை ஜெயிலில் கூட வச்சுருவாங்க உங்கள் குழந்தை அப்படி சொன்னால். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்கள் குழந்தைக்கே இந்த இதுனா அடுத்தவங்க குழந்தைக்கும் அதே இதுதான். அதனால் அடிக்கிறது வந்து அஃபென்ஸு. நியூஸ் பேப்பர்ஸ் ஆஃபன் ரிப்போர்ட் த சூசைட்ஸ் ஆஃப் ஸ்கூல் கேர்ள்ஸ் as a result of being scolded by their teachers for scoring low marks or ill-treated for misbehavior. ஸோ நியூஸ் பேப்பர்ஸ் அதிகமாக ரிப்போர்ட் பண்ணுறது இல்லைன்னா இல்லைன்னா நீங்கள் பார்த்தீங்க சேனல்ஸில் அப்படின்னா கேர்ள்ஸ் சூசைட் வந்து அதிகமாக இருக்குது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் வந்து உடனே போய் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அந்த டீச்சர் வந்து திட்டாங்க கம்மியான மார்க் வாங்கினதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழந்தைங்க இறந்தது வந்து பெண் குழந்தைங்களாக இருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேர் மிஸ்பிஹேவ் பண்ணதுனாலையும் இல்-ட்ரீட் பண்ணப்பட்டதுனாலையும் அவங்களும் வந்து சூசைட் அட்டம் பண்ணியிருக்காங்க. ஃபார் டிசிப்ளினிங் சில்ட்ரன், ஒரு குழந்தைய வந்து நீங்கள் டிசிப்ளின் பண்ணணும், இல்லை ரோல் மாடலிங் ஆஃப் டீச்சர், செக்யூரிங் த கோஆப்ரேஷன் ஆஃப் பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன், அதாவது பேரண்ட்ஸ் டீச்சர் அசோசியேஷன் வச்சுக்கலாம். அது மாதிரி ஒரு டீச்சர் வந்து ரோல் மாடலாக இருக்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட்டை டிசிப்ளின் பண்ணுறதுக்கு பாசிட்டிவ் ஃபீட்பேக் அந்த குழந்தைக்கு நம்ம கொடுக்கலாம். Procuring the services of students, counselors, etc. are needed in the present day schools. ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து நம்மளுடைய தற்கால ஸ்கூல்ஸ்க்கு ரொம்ப தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. Giving physical punishments to students such as making the male students to stand upon the bench in the class, kneel down and stand outside the classroom, etc. and asking the female student to stand aside in the classroom to write down imposition 100 times, chanting, "I will not repeat this mistake hereafter," summoning the parents and criticizing their wards in their presence, etc. are all viewed as gender discrimination practices in disciplining boys and girls. ஒரு பாய்ஸோ கேர்ள்ஸையோ நீங்கள் டிசிப்ளின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது பாய் சைல்டு வந்து ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் அவங்கள தூக்கி என்ன பண்ணுறது, ஃபிசிக்கல் பனிஷ்மெண்ட் கொடுக்குறது. என்ன மாதிரி ஸ்டாண்டப் பெஞ்சில் ஏறி நில்லு, முட்டி போடு, அப்புறம் கிளாஸ் ரூமுக்கு வெளியே போ, இதெல்லாமே வந்து பாய் சைல்டு. இதே வந்து கேர்ள் சைல்டு அதே தப்பை பண்ணியிருந்தா அந்த குழந்தைக்கு என்ன சொல்கிறாங்க, நீ வந்து பெஞ்சுக்கு வெளியில் நில்லு, சைடில் நில்லு அப்படின்வாங்க, இல்லை கீழே நில்லு அப்படின்வாங்க. இன்னொன்று, நான் 100 தடவை நீ வந்து என்ன எழுதிட்டு வா, இம்போசிஷன் எழுதிட்டு வா, ஐ வில் நாட் ரிப்பீட் திஸ் மிஸ்டேக் ஹியர் ஆஃப்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி பேரண்ட்ஸ்க்கு முன்னாடி அவங்கள போட்டு சொல்கிறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணான்னு சொல்லி அவங்கள அவமானப்படுத்துறது, இது எல்லாமே என்ன சொல்லுதுன்னா டிஸ்கிரிமினேஷனை தான் சொல்லுது, ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனை. However, seating the female and male students in separate rows in the classroom and the dining hall of the school hostel and reserving certain areas in the school campus for the exclusive use of the female students are not be constructed as showing gender discrimination. அதே வந்து மேல் சைல்டு தனியாக உட்காந்து சாப்பிட்றது, ஃபீமேல் சைல்டு தனியாக உட்காந்து சாப்பிட்றது ஒரு டைனிங் ஹாலில் இல்லை ஹாஸ்டலில், இதெல்லாம் வந்து டிஸ்கிரிமினேஷன்ன்றதை அவங்க சொல்லலை. ஓகே, ஃபீமேலுக்கு ரிசர்வேஷன் ஏரியா ஒரு ஸ்கூல் கேம்பஸில் அந்த மாதிரி இருக்கிறது எதையும் அவங்க வந்து டிஸ்கிரிமினேஷன் சொல்லலை. Punishments to students need not necessarily be physical. Even use of harsh words against mocking and teasing, passing on bad comments, okay, disrespecting, ill-treating students, etc. are considered as punishing acts amounting to influencing mental torture. பனிஷ்மெண்ட்டுன்றது ஃபிசிக்கல் பனிஷ்மெண்ட் மாத்திரம் வந்து அந்த குழந்தைங்களுக்கு தண்டனையாக இருக்காது. ஹார்ஷான வேர்ட்ஸ் பேசினாலும் அந்த குழந்தைக்கு ஒரு மென்டல் டார்ச்சராக தான் போகும். அப்படிங்கும் போது அது ஒரு பனிஷ்மெண்ட்டாக தான் இருக்கும். டீஸ் பண்ணுறது, பேட் கமெண்ட்ஸ் கொடுக்கறது, அந்த மாதிரி அவங்கள மதிக்காமல் இருக்கிறது, இல் ட்ரீட் பண்ணுறது, இது எல்லாமே கூட மென்டல் டார்ச்சராக இந்த குழந்தைங்களுக்கு உண்டு பண்ணும் அப்படிங்கிறது தான் இதுவும் பனிஷ்மெண்ட்டில் தான் ஒரு வகையாக இருக்குது. ப்ரொவைடிங் சேம் கைண்ட் ஆஃப் சீட்ஸ் இன் த கிளாஸ் ரூம்ஸ் ஃபார் மேல் அண்ட் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ், சிமிலர் சீட்ஸ் ஃபார் மேல் அண்ட் ஃபீமேல் டீச்சர்ஸ் இன் த ஸ்டாஃப் ரூம், or giving equal opportunities for both the sexes to take part in discussions and offer their news boldly, or some of the measures that pave the
வே ஃபார் எலிமினேட்டிங் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இன் ஸ்கூல்ஸ். ஒரு ஸ்கூல்ஸில் 2 பேருக்குமே ஒரு ஈக்குவலான சீட்ஸ் கொடுக்கறது, ஸோ தட் அவங்களோட 2 பேருடைய பாயிண்ட்டையும் அவங்க எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு டிஸ்கஷனில் அவங்க 2 பேருமே ஈக்குவல் அப்படிங்கிறத கொண்டு வர்றது, இது எல்லாமே வந்து ரொம்ப நல்ல வழிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. வேர் ரைட்ஸ் ஆர் மேட் அவைலபிள் தேர், எங்கெல்லாம் அதிகமான உரிமைகள் கொடுக்கப்படுதோ அங்கெல்லாம் அதிகமான டிசிப்ளின் வந்து வரும் அப்படிங்கிறதான். அப்போ எல்லாருக்கும் எல்லா உரிமையும் உண்டு, யாருக்கும் எந்த உரிமையும் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, புறக்கணிக்கக்கூடாது. வேர் ரைட்ஸ் ஆர் டினைட் ஆர் சப்ரஸ் தேர் இன்டிசிப்ளின்ஸ் ப்ராசஸ், எங்கெல்லாம் உரிமைகள் பறிக்கப்படுதோ கொடுக்கப்படாமல் இருக்குதோ அங்கெல்லாம் ஒடுக்கப்படுதோ அங்கே வந்து இன்டிசிப்ளின் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உரிமைகள் கொடுக்கப்படுற இடத்துல டிசிப்ளினும், உரிமைகள் இல்லாத இடத்துல இன்டிசிப்ளினும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான். ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ்டு ஃபார் டிசிப்ளினிங் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ ஸ்டூடெண்ட்ஸை டிசிப்ளின் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணோம்? ஷுட் யூஸ் த சேம் யாட்ஸ்டிக் போத் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஓகே, 2 பேருக்கும் சமமான இதை வந்து நம்ம கொடுக்கணும். த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் டிசிப்ளினிங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் குட் பி entrusted to male and female teachers respectively. அதே மாதிரி டீச்சர்ஸ்க்கும் தான். instead of providing physical punishments ப்ரொவைட் பண்ணுறதுக்கு பதிலாக teachers can think of giving psychological punishments to students such as withholding the privileges offered, making them not to take part in various school activities. இப்போ கேம்ஸில் நீ பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருக்கலாம், நீ இந்த மாதிரி பிஹேவ் பண்ணதுனால அப்படின்னு சொல்லி நம்ம பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் ஃபிசிக்கல் பனிஷ்மெண்ட், ஓகே முட்டி போடு, பெஞ்சில் ஏறி நீ இல்லை அப்படிங்கிறத விட நீ இந்த மாதிரி பண்ணினா இந்த கேமில் நீ பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, இந்த ஸ்போர்ட்டில் இந்த டான்ஸில் நீ பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. மேக்கிங் தெம் செட் நியர் டீச்சர்ஸ்க்கு பக்கத்தில் உட்கார வைக்கிறது, இதெல்லாம் கூட தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த டாபிக் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7th டாபிக் அண்ட் லாஸ்ட் டாபிக் ஆஃப் திஸ் யூனிட், அனாலிசிஸ் ஆஃப் ஜெண்டர் ரோல் ஸ்டீரியோடைப்ஸ். ஸோ ஜெண்டர் ரோல் ஸ்டீரியோடைப்ஸை எப்படி அனலைட் பண்ணுறது அப்படின்றதான். காமன் ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ் ஆஃப் மென், காமன் ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ் ஆஃப் விமன். இப்போ என்ன ஸ்டீரியோடைப்ஸ் அப்படிங்கிறது என்ன? அது மென்னுனா இப்படி தான் இருப்பாங்க, மென்னுனா டஃப்பு, மென்னுனா வந்து பவர்ஃபுல், ஓகே, விமனுனா வந்து சாஃப்ட்டு, அதுக்கு ஆப்போசிட்டு, ஓகே, இதை அப்படியே மாற்றிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத தான் அவங்க சொல்கிறாங்க. மென் ஆர் இன்சென்சிட்டிவ் அண்ட் டு நாட் ஷோ அவுட் தேர் ஃபீலிங்ஸ். அவங்க அழுவே மாட்டாங்க, அவங்களுக்கு எமோஷன்ஸே கிடையாது, அவங்களுக்கு வந்து அவங்களோட ஃபீலிங்ஸை வெளியவே காட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியே அவங்களுக்கு என்ன வருது, ஹார்ட் ப்ராப்ளம் நிறையா வர்றது. மென் ஆர் லாஜிக்கல் அண்ட் சென்சிபிள் அண்ட் ரேஷ்னல் அப்படின்றாங்க. மென் ஆர் ப்ரைமரிலி இன்ட்ரெஸ்டட் இன் தியர் கெரியர்ஸ் அண்ட் ஒகேஷன்ஸ் அண்ட் ஈச் ஏர்ன் மோர் மணி. மென் இப்போ ஒரு ஆணுன்னா அவன் வந்து வேலைக்கு போயே ஆகணும், பெண்ணுனா அப்படி கிடையாது அப்படின்வாங்க. அது மாதிரி வெக்கேஷன் போகிறது, அவனுக்கு பணம் சம்பாதிக்கிறது, சொத்து சேர்க்கறது, இதுதான் அவனோட வேலை. மென் டு நாட் ஹாவ் ப்ரைமரி இன்ட்ரெஸ்ட் இன் மேரேஜ் அண்ட் பேரண்ட்ஹுட். அவனுக்கு வந்து ரொம்ப பெரிய இது கல்யாணம், குழந்தை குட்டி அப்படிங்கிறதுலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அவனுக்கு அதெல்லாம் ஒரு முதன்மையான ஆர்வம் கிடையாது. மென்னுன்னா அவன் அக்ரெசிவாக இருப்பான், அவனுக்கு பேஷன்ஸே இருக்காது. மென் ஆர் குட் இன் டேக்கிங் டெசிஷன்ஸ். மென்னுன்றவங்க டெசிஷன்ஸ் எடுக்கிறதுல அவங்க தான் கை தேர்ந்தவங்க, அவங்க எடுக்கிறது தான் வந்து அந்த வீட்டிலையோ அந்த நாட்டிலையோ நடக்கணும் அப்படிங்கிறது. இம்ப்ளிமெண்டிங், அது மாதிரி முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அவங்க தான் ஆண்மகன் தான் எடுக்கணும், அதை நடத்துகிறதுனாலும் ஆண்மகன் தான் எடுக்கணும் அப்படிங்கிறதான். அதே மாதிரி விமனுக்கும் கொஞ்சம் ஸ்டீரியோடைப்ஸ் இருக்கு இல்லையா. விமன்னா அவங்க பெண்ணுனா மென்மையானவள், சாஃப்டானவங்க, அவங்க வந்து குழந்தை போன்றவர்கள், சைல்டிஷ். அப்புறம் அவங்க சென்சிட்டிவ், அவங்களுக்கு உடனே அழுக வந்துடும், அவங்க இன்ட்யூட்டிவ், அது மாதிரி அவங்க அன்ஸ்டேபிளாக இருப்பாங்க. அண்ட் சேஞ்ச் தேர் ஸ்டாண்ட் குவைட் ஆஃபன், அவங்க வந்து ஸ்டேபிளாக ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க, அவங்களோட முடிவுகள் மாறிக்கிட்டே இருக்கும். விமன்னா ரொம்ப அதிகமான எமோஷனல் கொண்டவங்க, அன்பு பாசம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவங்க மட்டும்தான் மாமியார் மாமனார்கிட்ட அன்பாக பாசமாக இருப்பாங்க. இதே மென்னுனா மாமியார் மாமனார்கிட்ட சென்டிமெண்ட்டாக எமோஷனலாக அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க. விமன்னா ஆனால் அப்படி இருப்பாங்க. விமன் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் சைல்ட் கேர் அண்ட் நர்ச்சரிங் அதர்ஸ். அதுமாதிரி பெண்ணுனா குழந்தைய வந்து பராமரிக்கிறதுல
அந்த குழந்தைய வளர்க்குறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. விமன் ஆர் ப்ரைமரிலி இன்ட்ரெஸ்டட் இன் லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் அண்ட் பேரண்ட்ஹுட். மாதிரி விமன் வந்து ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்ன்றதை மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. அவங்க பேரண்ட்ஹுட்னால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். விமன் டு நாட் ஹாவ் ப்ரைமரி இன்ட்ரெஸ்ட் இன் தேர் கெரியர் அண்ட் வொகேஷன்ஸ். விமனுக்கு முதன்மையான இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களோட வேலையோ அவங்களுடைய வெளியில் போய் வெக்கேஷனில் என்ஜாய் பண்ணுறதோ அதெல்லாம் கிடையாது. விமன் பிஃப்ரெண்ட் அதர்ஸ் ஈஸிலி. ஸோ விமன் வந்து ஈஸியாக மற்றவங்களோட ஜெல் ஆயிடுவாங்க, ஃப்ரெண்ட் ஆகிக்குவாங்க அப்படின்னு. விமன் ஆர் ஜெலஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டட் இன் காசிப்பிங். விமன்னுன்னா அவங்க வந்து பொறாமப்படுவாங்க, அது மாதிரி புறம் பேசுவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு அவங்க கொடுத்து வச்சுருக்க ஸ்டீரியோ டைப். பெண்ணுனா இப்படி தான், ஆணுனா இப்படி தான் அப்படின்னு சொல்லி கொண்டு போயிருக்காங்க. இது அவங்களுடைய 10 மார்க்கோ 5 மார்க்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பெருசாகவோ சின்னதாகவோ எழுதணும். இதோட இந்த யூனிட் ஓவர், செகண்ட் யூனிட்.